வணக்கம்ங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எங்கள் ஊர் பக்கம் இந்த பங்குனி சித்திரை மாதம் இந்த திருவிழா காலங்களில் ஒரு இனிப்பு கஞ்சி செய்வாங்க. அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது கூடவே எண்ணெய் குடிக்காத மெதுவடை, அதுவும் நம்ம கிரைண்டரில் தான் மாவாட்டி செய்ய போகிறோம், வேறு எந்த மாவும் கலக்காமல். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ இந்த இனிப்பு கஞ்சிக்கு எப்படி அவங்க வீட்டில் பாரம்பரிய முறையில் செய்வாங்களோ அதில் ஒரு சில ஸ்டெப்ஸை நான் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சுருக்கிறேன். இது நமக்கு அந்த சிதம்பரம் பக்கம்லாம் கடலூர் மாவட்டங்களில் நெல், பயிறு, உளுந்து இது தாங்க முதன்மையான பயிர்கள். அதனால் எங்களுக்கு இந்த ஊடு பயிராக பச்சை பயிரும் உளுந்தும் வரும். சிறு வயசுலேருந்தே எங்களுக்கெல்லாம் ஊர்லேருந்து தான் இதெல்லாம் வரும். அதேமாதிரி இந்த பச்சை பயிர் என் தங்கச்சி அவங்க இப்போது விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மாயவரத்தில். அதனால் கொண்டு வந்து கொடுத்த பச்சை பயிர் தான். இதை நல்லா ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். நான் ஒரு கப்பு பயிர் போல் இருந்தது, வறுத்து எடுத்துக்கிட்டேன். இதை வறுத்து எடுத்து இந்த மாதிரி ஒரு கல் வச்சு நம்ம ஒரு பேப்பரில் அந்த மாதிரி விரிச்சுக்கலாம். நிறையா இருந்ததுன்னா ஒரு சாக்கு போட்டு அம்மிக்கல் குழவியை வச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்தால் நம்ம ரெண்டாக அந்த பயிரெல்லாம் நல்லா உடையும். நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் இது மாதிரி போட்டிருக்கேன் துவையல் அரைக்கிறதுக்கு. ஆனாலும் இதை ஒரு ஸ்டெப் காமிக்கிறேன். ஏன்னா இந்த முறையில் தான் அவங்க செய்வாங்க. கடையில் வாங்குகிற பாசிப்பருப்பெல்லாம் வாங்கி அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால் அதே மெத்தடை நான் ஃபாலோ பண்ணி செய்கிறேன். இந்த மனமும் சுவையும் சொல்லப்போனால் இது வேறு லெவல் தாங்க. அதனால் நானுமே இதை ஃபாலோ பண்ணி செய்திருக்கிறேன். பாருங்கள், பயிரெல்லாம் அப்படியே தூளாகாமல் எப்படி ரெண்டாக அழகாக உடஞ்சிருக்குதுன்னு. பச்சையாக உடைக்கணும், வறுக்காமல் பச்சையாக உடைக்கிறதுக்கு தான் நாம் அந்த திரிகளில் போட்டெல்லாம் நாம் உடைப்போம். இப்போ நான் சம அளவில் இந்த பாசிப்பருப்பு வறுத்து எடுத்தது, அதேமாதிரி சம அளவில் பச்சரிசி, நல்ல தரமான பச்சரிசியாக எடுத்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். இது ரெண்டுத்தையுமே ஒரு 2 தடவை அலசிடுங்க. கொஞ்சம் நெஞ்சம் தோல் இருந்தால் கூட வந்துடும். அடுப்பில் போட்டு அப்படியே வேக வைக்கணும். நான் ரைஸ் குக்கரில் வச்சிடுறேன். அது பாட்டு வெந்துட்டுருக்கோம். ஏன்னா இந்த பச்சைப்பயிர் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். நம்ம கடையில் வாங்குகிற பச்சைப்பயிர் மாதிரி சட்டுன்னெலாம் வெந்துடாதுங்க. அதனால் ப்ரெஷர் குக் பண்ணிட்டோன்னா அந்த ஒரு டேஸ்ட் இருக்காது. அதனால் நான் அப்படியே அவிக்க போடுறதுனால ரைஸ் குக்கரில் போட்டுட்டேன். இதை கழுவி சேர்த்து அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். பத்தலைன்னா நம்ம நடுவில் கூட சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் பார்க்குறேன். பாருங்கள், நல்ல சாப்பாட்டுக்குரிய பச்சரிசி எடுத்துக்கணும். நல்ல பொன்னி அரிசி, அந்த மாதிரி சீரக சம்பா அரிசி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் சீரக சம்பா பச்சரிசி தான் எடுத்திருந்தேன். பாருங்கள், இன்னும் சாதம் வெந்திருக்குது, ஆனால் இன்னும் குழைவாக வரலை. ஒரு 10-12 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்போ நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டோன்னு விட்டுட்டேன். இந்த மாதிரி வேக விட்டு செய்யும் போது தான் அந்த பச்சைப்பயிரோட வாசம், அந்த வறுத்து எடுத்தோம் பாருங்கள், அந்த வாசம் அவ்வளோ நல்லா இருக்கும். அதேமாதிரி நம்ம எந்த கன்சிஸ்டன்சியில், எந்த ஒரு தண்ணி லெவலில் நீங்கள் அந்த கஞ்சியை வைக்கிறீங்களோ அதே மாதிரி இருக்கும். மறுநாள் ஆனாலும் கொஞ்சம் கூட கட்டி ஆகிறதெல்லாம் ஆகவே ஆகாது. அதற்காக தான் இந்த முறையில் நாம் செய்யணும். ரைஸ் குக்கரில் செய்யணும்னு இல்லைங்க, நீங்கள் அடுப்புலேயே ஒரு பாத்திரத்தில் போட்டு இதை வேக வைக்கலாம். நான் பாதி அளவுக்கு தனியாக எடுத்துக்கிறேன். இனிப்பு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதே கஞ்சி மோர் சேர்த்து கரைச்சி நீங்கள் கொடுத்துடலாம். தாராளமாக குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். ஏன்னா பச்சரிசியும் பாசிப்பயிரும் சேர்த்தது தான். இப்போ நான் மிச்சத்தில் இன்னும் ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன், குடிக்கிற பதத்துக்கு கொண்டு வர்றதுக்காக. இப்போ இந்த கஞ்சியை நான் மூடி வச்சுட்டேன், எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுட்டேன். நாங்கள் மறுநாள் இதே மாதிரி ஸ்வீட் கஞ்சி தாங்க செஞ்சு சாப்பிட்டோம். நம்ம வீட்டில் இனிப்பு வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி எடுத்து வச்சு செய்து கொடுக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுக்கணும், பால்லாம் எடுக்கக்கூடாது, துருவி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றின தண்ணிக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே நமக்கு அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த பதத்தில் இருக்கணும். எடுத்து ஊற்றுனா அந்த மாதிரி ஒரு குடிக்கிற பதத்துக்கு இருக்கணும். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை கப்பு போல் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பனங்கருப்பட்டி, கரும்பு வெல்லம், இல்லைன்னா இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை தான் சேர்ப்பாங்க. வெள்ளை சர்க்கரை கண்டிப்பாக சேர்க்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் முடிந்த வரைக்கும் வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நாட்டு சர்க்கரை கரைஞ்சதும் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துடணும். இதில் பாலெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. தேங்காவை சேர்த்து ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடணும்னு அவசியம் கிடையாது. அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சோன்னு ஏலப்பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு ஏலப்பொடி சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க நமக்கு இந்த பாசிப்பயிறு கஞ்சி. இது தாங்க எங்கள் ஊர் பக்கம் சிதம்பரம் பக்கம்லாம் இந்த தைப்பூசம், அதே மாதிரி பங்குனி உத்திரம், சித்திரை மாதம் திருவிழா காலங்களில் தெருவுக்கு ஒருத்தவங்க நல்லா பெரிய அண்டாவில் செஞ்சு வச்சு அந்த பக்தர்களுக்கு எல்லாமே வரவங்களுக்கு கொடுப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் சென்னையில் பிறந்து வளர்ந்துருந்தாலுமே எங்கள் அம்மா அவங்க வளர்ந்த முறையில் தான். இங்கே சென்னையில் ஆடி மாதம் கூழ் ஊற்றுவாங்க, ராகி மாவு கூழ். எங்கள் வீட்டில் ராகி மாவு கூழ் ஊற்றுறது கிடையாதுங்க. இந்த மாதிரி கஞ்சி தான் எங்கள் அம்மா அண்டாவிலெல்லாம் செய்வாங்க.
எங்கே காலி ஆகுதுன்னே தெரியாதுங்க, அவ்வளோ தூரம் காலி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் அடுத்து ஒரு 3/4 ஆழாக்கு, அதாவது இந்த சின்ன உழக்கில் பாருங்கள் 3/4 அளவுக்கு உளுந்து ஊற வச்சுருக்கிறேன். நான் இட்லி மாவு அரைச்சேன். இப்போ அதே கிரைண்டரில் நான் இப்போ வடைக்கு ஊற வச்ச உளுந்து சேர்த்து அரைச்சிட போகிறேன். நம்ம மிக்சிலெலாம் அரைச்சி எப்படி வடை செய்யணும் நம்ம வீடியோவில் போட்டிருக்குறோம், நம்ம சேனல்லே போட்டிருக்குறோம். இது வந்து கிரைண்டரில் அரைச்சியே நான் செய்கிறேன். எப்போவுமே கிரைண்டரில் சேர்த்து உளுந்து மாவு அரைக்கும் போது சும்மா 1 ஸ்பூன் அந்த மாதிரி தான் தண்ணி தெளிக்கணும். அதுவாகவே மசிஞ்சிடும். நம்ம பக்கத்துலேயே நின்று அரைச்சி எடுத்துடுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம குறைவாக தான் உளுந்து போடுறோம். நீங்கள் நிறையா போட்டால் கூட இது மாதிரி கிரைண்டரில் அரைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். மாவும் நல்லா பொங்கி வரும். அதே மாதிரி நல்லா கட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். அதில் வந்து கொஞ்சம் கூட தளதளப்பு இருக்கக்கூடாது. நான் உப்பு இது கூடவே சேர்த்து ஒரு அரை அரைச்சிடுறேன் கடைசியாக. பாருங்கள், மாவு எடுக்கும் போது எவ்வளோ நல்லா அப்படி பந்து மாதிரி வருது பாருங்கள். இந்த அளவுக்கு மாவு இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் தாங்க அரைஞ்சது, அவ்வளோதான். ரொம்ப நல்லா மைய அரைக்கணும்ல அவசியம் கிடையாது. இதில் நான் வேறு எந்த மாவும் சேர்க்கலை. ஒரு 10 மிளகு தட்டி சேர்த்துக்கிட்டேன். மற்றபடி வடைக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி இது எல்லாமே நறுக்கி பொடிசாக நறுக்கி சேர்த்தாச்சு. சேர்த்து இதை தட்டிட வேண்டியதுதான். இந்த ஓட்டை போடுறது நிறைய பேருக்கு வந்து தெரியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது ஈஸியாக அப்படி செய்யணும்னா ஒரு பால் கவரோ வாழை இலையோ எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி தடவிடுங்க. தடவிட்டு இந்த மாவை நீங்கள் கையில் தண்ணி நனைச்சிட்டு தான் மாவு எடுக்கணும். கையில் நல்லா ஈரம் பண்ணிக்கோங்க, தண்ணியோடு எடுக்காதீங்க. ஈரம் பண்ணிக்கிட்டு மாவு எடுத்திங்கன்னா கையில் ஒட்டாது. அதே மாதிரி இந்த மெதுவடை, உளுந்து வடை வந்து ரொம்ப தின்னாக வந்து தட்டக்கூடாது. ஓரளவுக்கு குண்டாக தான் இருக்கணும். ஒரு விரலை தண்ணியில் நனைச்சிட்டு நீங்கள் ஓட்ட போடுங்க, அந்த ஷேப் அப்படியே நிற்கும். நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னாலும் பாருங்கள் அப்படியே ஒட்டாமல் வருது. நீங்கள் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சதும் கடாயில் வந்து போட்டுடலாம். இதே மாதிரி நீங்கள் ஒரு வடையும் தட்டி போடுங்க. எண்ணெயும் அதிகமாக குடிக்காது இந்த மாதிரி மாவு ஆட்டும் போது. நீங்கள் ரொம்ப கொஞ்சம் தளதளப்பாக நீங்கள் மாவு ஆட்டிட்டிங்கன்னா, நீங்கள் என்ன தான் அரிசி மாவு எதுவும் சேர்த்துட்டிங்கனாலும் ரொம்ப கொஞ்சம் நேரம் வந்து ஹார்ட் ஆகிடும். அதிகமாக அரிசி மாவு சேர்த்துட்டாலும் ஏதோ 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்க்கலாம். வெளியில் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். நான் அந்த மாதிரி கூட வீடியோ போட்டிருக்கிறேன், எப்படி குறைவான அளவில் அரிசி மாவு சேர்த்துட்டு எண்ணெய் குடிக்காமல் வடை செய்கிறது அப்படின்னு. இது வந்து வெறும் உளுந்து மாவு தான். இதில் வேறு எதுவுமே நாம் மாவு வகைகள் சேர்க்கலை. இப்பயும் பாருங்கள், எண்ணெய் அதிகமாக குடிக்காது, வடையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் இட்லி மாவு அரைக்கும் போதே கொஞ்சமாக உளுந்து ஊற வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இல்லை அந்த நேரம் சாயங்காலம் தாங்க நான் மாவு அரைப்பேன், அந்த நேரம் வடை செய்ய முடியாது நைட்டுக்கெல்லாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அரைச்ச மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மறுநாள் நீங்கள் காலையில் கூட பிள்ளைகளுக்கு செய்து கொடுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் தளன்னு ஆயிடுச்சிங்க மாவு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அரைச்சி எடுத்த மாவை ஒரு 2-3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வடை செய்யுங்க. நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக மெதுவடை, அது கூட இந்த பாசிப்பருப்பு இனிப்பு கஞ்சி. இதை விட வேறு என்னங்க காம்பினேஷன் வேணும்? செய்து பாருங்கள். சத்தான உணவுகள் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.